இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். நிச்சயமாகவே அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற வண்ணமாய் நம்முடைய காரியங்கள் நடக்காம போனாலும் அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நன்மை மட்டும் நமக்கு செய்து வந்தார். நம்ம அதாவது தோல்வி அடைஞ்ச நேரத்துல துக்கத்தோடு இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி இந்த மாதத்தை கடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுதுமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியில கூட கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். அதற்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீணாக போகவே போகாது. ஒரு நாளில் ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் அளிப்பார், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், என் கணவரை சுகப்படுத்துவார், எங்களை பலப்படுத்துவார், எங்களை உயர்த்துவார். கர்த்தர் இப்படியே இருக்க எங்களை விடமாட்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சிருக்கீங்க இல்லைங்களா? நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீணாக போகவே போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நிச்சயம் இந்த மாதத்துல உங்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தம்முடைய உயர்வலமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை நீங்கள் பற்றி கொண்டு இருப்பது, அவர் மேல் நம்பிக்கை இருப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியம் உள்ள பிள்ளைகள். நிச்சயம் உங்க நம்பிக்கை வீண் போறது கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனுஷர்கள் நம்மளை கைவிட்டுடலாம், யார் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோமோ அவங்க நம்மளை கைவிட்டுடலாம். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் அப்படியே அந்த மாதத்துல செய்ய போறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஸ்தோத்திரம். அதாவது நிச்சயமாகவே முடிவுண்டு. எதற்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்க? எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? இது நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறீங்களே, அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துக்கு முடிவு உண்டு. கர்த்தர் அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டே போவாருன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு, உங்க பலவீனத்துக்கு ஒரு முடிவு இருக்கு, உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவு இருக்கு, உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கு. ஹல்லேலூயா. உங்க துக்கத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. அப்படியே இப்படியே காலம் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகவே போகாது. இந்த நாளில கூட ரூத்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது வாசிக்கிறவங்களுக்காக ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத்தை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. அந்த மோவாபிய ஸ்திரீ சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போவாஸ் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, கொடுப்பாராக. உன் செய்கைக்கு தக்க பலன், அதாவது கர்த்தர் மேல் நீ வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு தக்க பலன், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துக்கு தக்க பலன். வேத வசனம் வாக்குத்தத்த வசனங்களை நினைத்து அது மேல் பற்றுதலாய் அது மேல் நம்பிக்கை இருக்கிறதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் தான் இருக்க. கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளின் மறைவில மறைக்கிறது போல நீ என்னால கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து, ஆண்டவரே சட்டைகளின் மறைவில மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே சொல்லி உன்னுடைய குடும்பத்தை நீ மறைக்க முடியாய் ஜெபித்து அவருடைய பிரசன்னத்துல இருந்து ஸ்தோத்திர உபவாசத்தோட ஜெபத்தோட காத்திருக்கிற எனக்கு பிரியமான சகோதரியே சகோதரனே, நிச்சயமா இந்த மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு, அவரையே நம்பி வந்த உனக்கு, அவரையே பற்றி கொண்டிருக்கிற உனக்கு, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும்.
நிறைவான பலன் கிடைக்கும். கொஞ்சம் பலன் இல்லைங்க, நிறைவான பலன். ஹல்லேலூயா. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே உன்னை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ரூத்துக்கு ஒரு முடிவு இருந்தது. ரூத்துடைய நம்பிக்கை வீண் போக மாமியார் கிட்ட சொல்றாங்க, ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசாதிரும் சொல்றாங்க. ஒரு மருமக விட்டு போயிட்டாங்க, அவங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. ஆனா ரூத்து சொல்றாங்க, நான் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து திரும்ப என்கிட்ட பேசாதீங்கம்மா. ஏன்னா என்னோட பேச வேண்டாம், என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அது மட்டும் இல்ல, நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அடக்கம் பண்றது கூட அங்கதானா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு முழுசா, அதாவது 101% மாமியாரை எப்படி பற்றி கொண்டிருக்காங்க பாருங்க. மாமியார் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க. இவங்களை விட எங்களுக்கு வேற யாருமே கிடையாது. நான் போனாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தேவனை தொழுது கொண்டிருக்கிற காரியமானாலும் சரி, மரணமானாலும் சரி, அடக்கப்பட்டதானாலும் அப்படியே மாமியாரை அப்படியே பற்றி கொண்டிருக்காங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவையான ஒரு காரியம். அவங்க மாமியாரை பற்றிக்கினாங்க. அவங்களுக்கே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா ராஜாதி ராஜனை பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலதான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருப்போம். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், நீங்க எங்க போக சொல்றீங்களோ அங்க போறேன், நீங்க என்ன பேச சொல்றீங்களோ அதை நான் பேசுறேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக மாறப் போகிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் சுதந்திரக்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, நீதிக்கு தக்கதாக, உன் நம்பிக்கைக்கு தக்கதாக, ஹல்லேலூயா, உன் பற்றுதலுக்கு தக்கதாக அவர் உனக்கு பலன் அளிக்கிற தேவன். எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், நாம் தயவுள்ளவர்களா இருந்தால் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். கர்த்தர் என்ன செய்யறாரா? சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்தி உடைய கண்களுக்கு அவர்களுக்கு விரோதமாக திருப்பப்பட்டிருக்க கர்த்தராகிய தேவரீர் என்ன விளக்கா இருக்கிறீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பாத்தீங்களா? நம்பிக்கை வீணா போகவே போகாது. ஏன்னா உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறவர். அவரை நீ பற்றி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அவர் மேல் நம்பிக்கை இருப்பாய் என்று சொன்னால், உன் இருளு கூட வெளிச்சமாக மாறும். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். பாத்தீங்களா? நீங்க கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தா அவர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார். ஏன்னா நீங்க அவரை நம்பி இருக்கீங்க இல்லைங்களா? நீங்க அவரை பற்றி கொண்டிருக்கிறீங்க இல்லைங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னுமாக ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயாவின் புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து பதறி போயிட்டு இருக்கீங்களா? துக்கத்தோடு கூட இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? எப்படி இந்த மாதத்தை கடக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவைகள் அதிகமா இருக்கு, பண பிரச்சனை அதிகமா இருக்கு. என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், என் காரியங்களுக்கு எப்படி செய்வேன், நான் லோன் எப்படி கட்டுவேன், இஎம்ஐ எப்படி கட்டுவேன், பல விதத்துல கேள்வியோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, ஹல்லேலூயா, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள்.
இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். உங்க தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் வணங்குகிற தேவன், நீங்கள் ஸ்தோத்திரிக்கிற தேவன், நீங்கள் நம்பியிருக்கிற தேவன் என்ன செய்வானா? இதோ நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பான்னு சொன்னா உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா அவர் வருவார், அவர் வருவார். வாழ்க்கையில் அவர் வருவார். உன் பண பிரச்சனையில் அவர் வருவார். உன் பலவீனத்தில் அவர் வருவார். ஓ வியாதியின் மத்தியில் அவர் வருவார். இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில் அவர் வருவார். பதறி படுக்கிற நேரத்தில் அவர் வருவார். அவர் வருகிறதான தேவன், உன் பிரசன்னத்தை கொடுக்கிறதான தேவன். ஏன்னா வேதத்துல அநேக இடத்துல வாசிக்கிறோம், சிங்கக்கவியில கர்த்தர் வந்தார் அல்லவா? சிறைச்சாலையில பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது வந்தார் அல்லவா? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் வந்தாரே. உன் வாழ்க்கையில கூட அவர் வருவார். நம்பிக்கையா இருக்கு கர்த்தருடைய பிள்ளைய. சோர்ந்து போயிடாத அம்மா, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஐயா, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. வாலிப தம்பி தங்கச்சி, என் வாழ்க்கையில இது நடக்கல அது நடக்கலன்னு சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நீங்க பதறி போயிருக்கிற நேரத்துல, துக்கத்தோடு இருக்கிற நேரத்துல கர்த்தர் வருவார். அவர் வந்து என்ன செய்வாரா? பதில் அளிக்கவும் வருவார். எதுக்கு வராரு? பலன் அளிக்க வராரு, பதில் அளிக்க வராரு. உன் ஜெபத்துக்கு பதில் அளிக்க வரார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். சும்மா போயிட மாட்டார். வந்துட்டு உங்களை ரட்சிப்பார். உங்களை கைப்பிடித்து தூக்கி எடுப்பார். உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களை தைரியப்படுத்துவார். இந்த மாதம் இதெல்லாம் நடக்கும் போது கர்த்தருடைய பிள்ளையே, நீ இக்கட்டான சிவந்த சமுத்திரம் போன்றதான சூழ்நிலையை கடந்து செல்லும் போது கர்த்தர் வருவார். அவர் வந்து உன்னை கருத்தை பிடித்து தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. அவர் உன்னை கடக்க பண்ணுவார். யோர்தானை கடக்க பண்ணுவார். சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணுவார். சோர்ந்து போயிடாதே. பின்னால திரும்பி பார்த்தா எரிகோவின் எகிப்தியர்கள் வந்துட்டு இருக்காங்களா? உன்னை சாகடிக்க முடியாது எகிப்தியர்கள் ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கா. கவலைப்படாத. முன்னால பின்னால தெய்வ தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்களை தாண்டி உங்ககிட்ட வந்துட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்களை தாண்டி யாருமே உன்னை டச் பண்ண முடியாத கர்த்தருடைய பிள்ளையே. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10 அதிகாரம் 35 வசனம். ஆகையால் எபிரேயர் 10 அதிகாரம் 35 வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்க தைரியத்தை விட்டு விடாதீங்க. ஏன்னா அந்த தைரியத்தினால்தான் உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. சோர்வுக்கு மட்டும் இடக்கூடாதீங்க. ஏன்னா நம்மள கல்லோ மண்ணோ வணங்குற பிள்ளைகள் அல்ல. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை சேவிக்கிற பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து நமக்கு மிகுந்த பலன் வரப்போகுது. ஹல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம், மிகுந்த பலன் எனக்கு கிடைக்க போகுது. இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதமா நடத்த போறாரு என்கிற ஒரு பெரிய தைரியத்தை நீங்க கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பவுல் சொல்றாரு, நீங்க விட்டு விடாதீங்க. அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க. பிசாசுக்கு எப்பவுமே நம்மை சோர்வுபடுத்தி துக்கப்படுத்தி நம்ம இன்னும் அதாவது கோழைகளை மாத்தி தைரியத்தை விடுற நிலைமைக்கு அவன் நம்மளுக்கு கிரியை செய்வான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வசனத்தின் மூலமா சொல்றாரு, உங்க தைரியத்தை விட்டு விடாதீங்க. ஏன்னா அந்த தைரியத்தினால்தான் உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்க போகுது. உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்க போகுது. இந்த மாதத்துல உங்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. முதலாவது வாஸ்தவம் 23 அதிகாரம் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். நீதிமொழிகள் 23:18 என்ன வாஸ்தவம்? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், ஒரே ஒரு லைன் வசனம் தான். அது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே சொல்லுங்க, நிச்சயமாகவே என் கண்ணீருக்கு முடிவுண்டு. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே என் பண பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுங்க. நிச்சயமா இந்த மாதம் ஜூன் மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மூலமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தைரியமா இருங்க. தைரியத்தை விட்டு விடாதீங்க. சோர்வுக்கு இடம் கூடாதீங்க. உற்சாகமா இருங்க. என்னால கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வசனங்கள் அதிகமாய் பற்றி கொள்ளுங்க. எல்லா வசனமே, நீங்க சொல்லப்பட்ட எல்லா வசனமே மிகுந்த ஒரு ஆறுதலும் தைரியம் கொடுக்கிற வசனமா இருக்கு. அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஜெபிப்போம். அருமையான கர்த்தாவே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு நன்றி ராஜா. இந்த நாளில கூட நீர் எங்களோட இடைப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை தைரியப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உற்சாகப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாராகிலும் இன்னும் வேதனையோட துக்கத்தோடு இந்த மாதத்தை எப்படி கடப்பேன் என்று சொல்லி வேதனையோடு யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்திலோட துக்கங்கள் எல்லாம் மாறட்டும், வேதனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, சஞ்சலங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. திட நம்பிக்கை கூட வசனத்தை கேட்கும் போதே உள்ளத்துல ஒரு புது கழிப்பு, உள்ளத்துல ஒரு பெரிய தைரியம், உள்ளத்துல ஒரு பெரிய நம்பிக்கை நீர் உண்டு பண்ணுவீராக. உண்மையே பற்றி கொள்ள நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோட நீர் இடைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னைக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளையோட குடும்பங்களில, தனிப்பட்ட வாழ்க்கையில, சபைகளில வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தும் அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக கர்த்தர் தாமே மாற்றி கொடுப்பாராக. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.